ஆற்றில் ஆற்றங்கரையோர கண்மாயின் தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு ஆற்று நீர் சீறி பாய்ந்த காட்சிதான் இது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிரமனூர் மற்றும் பழையனூர் பகுதிகளில் 4500 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் வைகை அணையிலிருந்து பாசன கால்வாய் மூலம் தண்ணீர் திறக்கப்பட்டது. திருப்புவனம் வைகை ஆற்றில் உள்ள மதகு மூலம் பிரமனூர் கண்மாய்க்கு நீர் திறக்கப்பட்ட நிலையில் கண்மாயின் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் கரையோரத்தில் இருந்த 4 வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. பாதிக்கப்பட்டவர்கள் அருகே உள்ள கூடத்தில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். கரையோர குடியிருப்புகள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதால் மாற்று இடம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அருகே நிவாரணப் பொருட்கள் வாங்க சென்ற இடத்தில் மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செஞ்சல் புயலின் போது பெய்த கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கடலூர் அருகே உள்ள தென்பெண்ணை கரையோர கிராமமான குண்டு உப்பளவாடி கடுமையாக பாதிப்படைந்தது. இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அரிசி உள்ளிட்டவை அடங்கிய நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அப்போது கூட்டம் முண்டியடித்தது. கூட்ட நெரிசலில் சிக்கி மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்ததை அடுத்து உடனடியாக அவரை மீட்டு அருகே உள்ள பள்ளி கட்டடத்தில் வைத்து அங்கிருந்த மருத்துவர் சிகிச்சை அளித்தார். மூதாட்டி இயல்பு நிலைக்கு திரும்பியதை அடுத்து அவருக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கி அனுப்பி வைத்தனர். அதிகாரிகள் தங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை எனும் ஆதங்கத்தில்தான் கல்குவாரிகளால் பாதிக்கப்பட்ட இந்த பெண் அடுக்கடுக்காக கேள்விகளை முன்வைத்தார். தேனி மாவட்டம் தேக்கம்பட்டி கிராமத்தில் கல்குவாரியால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. குவாரிகளில் வெடிவைத்து தகர்க்கப்படும் கற்கள் விளைநிலங்களில் விழுவதாகவும் கனரக வாகனங்கள் இயக்கத்தால் சுற்றுச்சூழல் மாசடைந்து கால்நடைகளும் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் குவாரிக்கு செல்லும் பாதையில் கற்கள், கட்டைகள் உள்ளிட்டவற்றை போட்டு அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனை அகற்ற முயன்ற காவலர்களுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். ஸ்டேஷனுக்கு வரணும், நாங்க ஸ்டேஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்றோம். ஆனாலும் எங்களை வாங்க இந்த செலப்பாண்டி வீட்டுக்கு வரப்பல தானே வா உனைய ஸ்டேஷன்ல வச்சு பாத்துக்கிறோம்ன்றாங்க. அப்ப எங்களை அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு எங்களை என்ன வம்மம் கொடுத்துறாங்களா? உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதி அளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். விசிகவில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து திருமாவளவன் தவறிழைத்து விட்டார் என்று திரைப்பட இயக்குநர் அமீர் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், மன்னராட்சி முறை தொடர்கிறது என்றால் எதற்கு 2026 தேர்தல் வருகிறது என்று கேள்வி எழுப்பினார். இந்த சீனியர் மினிஸ்டர்லாம் இருக்கும் பொழுது இவரை தேர்ந்தெடுக்கிறார். அது அந்த கட்சி தானே கவலைப்படணும். அந்த கட்சியில் அப்படி உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததற்காக கோவப்பட்டு யாராவது கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்களா? மூத்த தலைவர்கள் யாராவது கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்களா? போராட்டம் நடத்தினாங்களா? அப்படி எதுவுமே இல்லாதப்ப நீங்கள் மீண்டும் மீண்டும் மன்னராட்சின்னு சொல்வது எந்த வகையில் நியாயம்? அது ஒரு தவறான மூலச்சேவை. இது ஒருவேளை மன்னராட்சியாக இருக்குமானால் 2026 எதுக்கு சட்டம் திரும்ப தேர்தல் வருது? எதுக்கு தேர்தல் வரப்போகுது? இது மன்னராட்சினா தொடர்ச்சியாக அவங்களே இருப்பாங்களே. அப்படி இல்லை, மரபை மீறிய செயல்கள் எதுவும் நடைபெறலை. செல்வந்தர்களின் திடீர் அரசியல் வருகையால் தமிழ்நாட்டிற்கு ஆபத்து என்றும் அமீர் குறிப்பிட்டார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திடீர்னு ஒரு ராத்திரியில விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் ஆனதே தப்புன்னு நான் சொல்றேன். அண்ணன் திருமா அதில் தவறிட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் திருமாவளவன் நல்ல முடிவை எடுப்பார் என்று நம்புவதாகவும் அமீர் கூறினார். மதுரை அருகே 45 அடியாக உயர்த்தப்பட்ட விசிக கொடிக்கம்பம் இன்று திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு முதலில் அனுமதி மறுத்த மாவட்ட நிர்வாகம் நேற்று இரவு அனுமதி அளித்தது. வெளிச்சநத்தம் கிராமத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 25 அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு அதில் கட்சித் தலைவர் திருமாவளவன் கொடியேற்றி வைத்திருந்தார். அந்த கொடிக்கம்பம் புதுப்பிக்கப்பட்டு 45 அடி உயரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதில் இன்று திருமாவளவன் கொடியேற்றுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உரிய முன்னனுமதி பெறாமல் கொடிக்கம்பத்தின் உயரத்தை 45 அடியாக உயர்த்தியதால் அதை பயன்பாட்டுக்கு கொண்டுவர மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்தது. மேலும் கொடிக்கம்பத்தின் அளவை குறைக்க வேண்டும் என்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் கட்சி கொடிக்கம்பத்தின் உயரத்தை குறைக்க முடியாது என கூறி 20க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கொடிக்கம்பத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர நேற்றிரவு மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அனுமதி அளிக்கப்பட்டது.
திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி வரும் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 4089 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா மற்றும் அடுத்த நாளான 14ஆம் தேதி பௌர்ணமி கிரிவலம் நடைபெற உள்ளது. இதற்காக 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதன்படி சென்னையில் இருந்தும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இருந்தும் பெங்களூருவில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அந்த நாட்களில் 4089 பேருந்துகள் மூலம் 10,110 நடைகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக 9 தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து கிரிவல பாதையை இணைக்கும் வகையில் 40 சிற்றுந்துகள் கட்டணமில்லாமல் இயக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. நியாய விலைக் கடைகளில் கிடைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி அரசு வழங்கும் உதவித்தொகை, பேரிடர் கால நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு குடும்ப அட்டை முக்கிய ஆவணமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் தகுதி வாய்ந்தவர்கள் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்து வருகின்றனர். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு விண்ணப்பித்து வருகின்றனர். புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை 2,89,591 பேர் விண்ணப்பித்துள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. அதில் 1,54,500 நபர்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் 1,28,373 நபர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6,640 நபர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை கூறியுள்ளது. மதுரை அருகே 45 அடியாக உயர்த்தப்பட்ட விசிக கொடிக்கம்பம் இன்று திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு முதலில் அனுமதி மறுத்த மாவட்ட நிர்வாகம் நேற்று இரவு அனுமதி அளித்தது. வெளிச்சநத்தம் கிராமத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 25 அடி உயர கொடிக்கம்பம் கோவையில் நாயை விட்டு கடிக்க வைத்து விடுவதாக தனியார் நிதி நிறுவன ஊழியர்களை பெண் மிரட்டிய வீடியோ காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. தெரிஞ்சுக்கோங்க. அடிப்பீங்களா நீங்க காரை? ஏங்க காரை யாருங்க அடிச்சா? ஏங்க காரை எடுத்துட்டு வெள்ளலூரைச் சேர்ந்த மணிகண்டன் தர்ஷனா தம்பதி மாதத்தவணை கட்டவில்லை என கூறி அவரது காரை தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் பறிமுதல் செய்ய சென்றதாக தெரிகிறது. அப்போது தர்ஷனா தனது நாயை விட்டு கடிக்க வைத்து விடுவதாக தனியார் ஊழியர்களை மிரட்டியதாக எழுந்த புகாரில் அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தனியார் நிறுவன ஊழியர்களை மிரட்டிய வீடியோ தற்போது வெளியாகியிருக்கிறது. தெரிஞ்சுக்கோங்க. வீட்டிற்கு வந்த நிதி நிறுவன ஊழியர்கள் அராஜகத்துடன் நடந்து கொண்டதோடு தனது மனைவியை தாக்கியதாகவும் ஒருதலைபட்சமாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் மணிகண்டன் ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்தார்.